ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் 2.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றின டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ்டு சூப்பராக இருக்கும். கிளாரிட்டி வைஸ்டும் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஆம்ப்ளிஃபையரு. இது ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் இது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லா சூப்பரான லுக்கில் தான் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி நம்ம நாப்ஸுக்கு லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக கொடுத்துருப்போம். ரொம்ப கன்னாபின்னான்னு ஒரு அடிக்கிற மாதிரி கலர்லேயோ அப்படி ரொம்ப பிரைட்னஸாகவோ இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும். பட் பார்க்கறதுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். பிராண்டட் லுக் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் டைப்பில் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதோட பேக் சைடு வியூ பார்த்துருவோம். இதில் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் கொடுத்துருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்எஸ் டெர்மினல் கொடுத்துருப்போம். நல்ல குவாலிட்டியான ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்குறோம். ஒரு ஃபேன் எப்பயுமே நம்ம ஃபேன் உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியில் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் நம்ம எல்லா ஆம்ப்ளிஃபையர்லேயும் கொடுத்துருப்போம். ஏன்னா அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்லெட்டாக இருக்கும். எக்ஸாஸ்ட்டுங்கிறது உள்ள ஹீட்டை வெளியில் தள்ளினா மட்டும்தான் ஒரு எக்ஸாஸ்ட்டு. இதில் ஃப்ரண்ட்டு பாட்டம் புஷ் பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ் பார்த்தீங்கன்னா கோல்டன் புஷ் போட்டிருப்போம். அது நம்ம ஒரு ரேக்லேயோ ஷோகேஸ்லேயோ வச்சோம்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு பிராண்டட் லுக்கு கொடுக்குங்கிறதுக்காக நல்ல ஒரு கோல்டன் புஷ் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம மேக்ஸிமம் எல்லா ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேயும் அதாவது கொஞ்சம் அக்ரிலிக் பேனல் போட்ட மாடல் ஆம்ப்ளிஃபையரில் மேக்ஸிமம் அந்த கோல்டன் புஷ் கொடுத்துட்றது. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லுக் வைஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அதில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸ் அந்த அவங்களோட கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ப்ரீ போர்டும் பார்த்திங்கன்னா 2.1 ப்ரீ போர்டு எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வைஸ்டு பார்த்திங்கன்னா அது நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் நம்ம இங்கே மேக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கிங்கிறதுனால நம்ம அதுக்கான ப்ராப்ளம் ஏதாவது சொல்யூஷன் அதுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் குவாலிட்டியும் நல்லா தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அந்த போர்ட்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய ஆம்ப்ளிஃபையர்ஸ் இதை வச்சு கிளாஸ் டின்னு சொன்னாலே நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. இது ஒரு ஃபேன் எக்ஸாஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஒயரிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்மளோட ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல நீட்டான ஒயரிங் கொடுத்துருப்போம். வெளியில் கன்னாபின்னான்னு இருக்காது. ஒயரிங் பார்த்தீங்கன்னா இருக்காது. நல்ல ஒரு வெளியில் ஒயரிங் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கஸ்டமர் ரேட்டுன்னு கேட்குறீங்க. ரேட் இதில் மென்ஷன் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஎல் சப்பு போட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கும் உங்களுக்கு ரேட் ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். இது லெஃப்ட் ரைட் சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் யூஸ் பண்ணி யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஃபார்மேட்டும், அதாவது ஃப்ளாக் ஃபார்மேட்டு, ஆல் ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.